பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் பெற்ற ஷங்கர் சமீபத்தில் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தியிருந்தார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஐஸ்வர்யாவுக்கு கிரிக்கெட் வீரர் ரோஹித் என்பவருடன் 2022 திருமணம் நடைபெற்றுச்சு. ஆனால் சில மாதங்கள்லேயே ரோஹித்தை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. இதையடுத்து ஐஸ்வர்யா மற்றும் ரோஹித் இருவருக்கும் விவாகரத்து நடந்தது. இந்நிலையில் ஷங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்த தருண் கார்த்திகேயனை தனது மகளுக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சிருக்காரு. மேலும் மிக விரைவில் இவர்களது திருமணம் நடக்க இருக்கணும். ஷங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் முதல் திருமண வாழ்க்கை முடிவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது பையனின் தகுதியை பார்க்காம சொத்தை பார்த்து கொடுக்கறதுனால தான் ஷங்கரின் மகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போது ஷங்கருக்கு எப்படி அட்லி வலது கையா இருந்தாரோ அதே போல அவரின் நம்பிக்கைக்குரிய நபரா தருண் கார்த்திகேயன் இருந்து வருகிறார். இதனால தற்போது தனது கைக்கு அடக்கமான தருண் கார்த்திகேயனை மகளுக்கு திருமணம் செய்து வைக்க ஷங்கர் முடிவு செஞ்சிருக்காராம். அதோட ஷங்கரின் 1000 கோடி சொத்துக்கும் அதிபதியாகிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் கூறியிருக்காரு.